வணக்கம். ஆளுமைமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் PMS தாவூத். இப்போ என்னன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட், அதாவது 8வது பே கமிஷனுக்கான முதல் நகர்வை துவக்கி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசினுடைய ஊழியர் மற்றும் பயிற்சித்துறை. அதாவது நமது IRTSA இந்தியன் ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா, போன 26/2/24 ஒரு லெட்டரை வந்து நிதியமைச்சர் மாண்புமிகு சீதாராமன் அவர்களுக்கு, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அனுப்பிச்சாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 10-12 பாயிண்ட்டை சுட்டி காட்டி, இதனால் உடனடியாக நீங்கள் பே கமிஷனை ஃபார்ம் பண்ணணும், 8வது பே கமிஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த லெட்டர் அப்படியே இருந்தது. கடந்த 20/3/2024 ஒன்றிய அரசினுடைய ஊழியர் மற்றும் பயிற்சித்துறை அந்த லெட்டரை மேல் நடவடிக்கைக்காக நிதியமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கு. இதான் மேட்ரு. ஆக இதை வந்து 8வது பே கமிஷனுக்கான முதல் நகர்வுன்னு சொல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா லெட்டர் ஃபார்வேர்ட் ஆகி போயிட்டு அடுத்த நகர் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பரிசீலனைக்குரிய பணப்பலன் என்னான்னு பார்த்துடலாம். முதல்ல பணப்பலனுக்கு முன்னே பே கமிஷன். இந்த பே கமிஷனுங்கிறதே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடந்த 4 தடவையாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 3வது பே கமிஷன், 4வது பே கமிஷன், 5வது பே கமிஷன் எல்லாமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பே கமிஷனுங்கிறது சரியில்லை, அவ்வளோ நாளைக்கு உள்ளதை என்ன நடந்தது, என்ன போனது, என்ன வந்ததுங்கிறத ரெக்கலெக்ட் பண்ணி அதை வந்து எஸ்டிமேட் போட்டு அப்புறம் எவால்வ் பண்ணி செய்கிறதுங்கிறது கஷ்டமான காரியமாக இருக்குது. ஆகையினால பர்மனெண்ட்டாக ஒரு பே கமிஷன் வச்சுன்னு சொன்னாங்க. இது தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் இருக்கான்னா அவனை 10 வருஷம் படிக்க விட்டு 10வது வருஷமாக ப்ராக்ரஸ் போட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலாண்டுக்கும், ஒவ்வொரு அரையாண்டுக்கும், ஒவ்வொரு ஆண்டுக்கும் கொடுப்பாங்க இல்லையா? அதே தான் அந்த பாலிசி. இதைத்தான் வந்து பே கமிஷன் வலியுறுத்தினாங்க. 7வது பே கமிஷனில் இன்னும் முன்னால் போய் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பப்போ வாழ்வாதாரம், நிதிநிலை மற்றும் வந்து ஊழியருடைய கோரிக்கை, அப்புறம் எரோஷன் ஆஃப் ரியல் வேல்யூ ஆஃப் சேலரி, அதாவது பணவீக்கத்தால் ஏற்படும் ஊதியத்தினுடைய அழிவு, இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு அப்பப்போ அமைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது இந்த பே கமிஷனில் ஒரு உருப்பெறலாம், வலுப்பெறலாம். இது நடைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சம்பளத்தை பார்ப்போம். பே, முதல்ல பே கமிஷன் பார்த்தாச்சு. இப்போ பே. இந்த லெட்டரில் அவங்க பல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறுவனங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம பார்க்குறது IRTSனுடைய லெட்டர் 26/2/2024 தேதியிட்ட தபால். இதை இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். பே கமிஷன் பார்த்தாச்சு. பே வந்து போன 7வது பே கமிஷனில் என்ன பண்ணாங்க, 100% பே, 120%, 125% DA, ரெண்டையும் சேர்த்து 225. அதற்கு பே கமிஷன் தந்த வெயிட்டேஜ் வந்து 14.29%. அது எல்லாம் சேர்ந்து அதனுடைய ஒட்டுமொத்த டோட்டல் என்ன ஆகிடுச்சுன்னா 2.57. ஆனால் 7வது பே கமிஷனில் ஊழியர் தரப்பு கோரிக்கை ஜேசியம் என்ன கேட்டாங்கன்னா, 1/1/2014, நாட்டு 1/1/2016, 1/1/2014 DA 100% ஆகிட்டு, எனவே அன்னை தேதியில் நீங்கள் பே கமிஷன் வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுவும் அவங்க கேட்டது 3.7. அவங்க கேட்டது 3.7, அதாவது 370% கேட்டாங்க. ஆனால் பே கமிஷன் சேர்ந்தது 2.57, அதாவது 257%. ஆக 1.13% ஏற்கனவே விட்டு போயிருக்கு அந்த கோரிக்கைகள்னால. அதனால் வந்து பல அனாமலிஸ் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பரிசீலிக்கப்படக்கூடும். ஒன்றும் பேயில் இதுதான். ஆக அதனால் என்ன பண்ணலாம், நம்ம கூட முந்தின வீடியோவில் 14.29% பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் 1.9 மற்றும் 1.96 போட்டிருக்கோம். அது வந்து மேலே போகுமே ஆனால் நமக்கு வரக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, அந்த குவாண்டம் 2.57ங்கிறது மாதிரி கூடவே என்ன ஆகலாம், 3 வரைக்கும் கூட வரலாம், 3 வரைக்கும் கூட வரலாம். இதுதான் பேயை பற்றினது. ஸோ ஏற்கனவே அவங்க கேட்டது 26,000, கொடுத்தது 18,000. ஸோ அதுலேயே வந்து 1/3 பாக்கி இருக்குது. அது இந்த தடவை பரிசீலிக்கப்படலாம். அப்புறம் டிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து இது ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க், அதாவது அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டு யாருக்கு உள்ளது, ஆலை தொழிலாளர்களுக்கு உள்ளது, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குக்காக உள்ளது. அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு டிஏ கொடுக்குறாங்க. ஜேசிஎம் சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் சர்வனுடைய கலாச்சாரம், நுகர்வோர் கலாச்சாரம் வேறு, ஆலை தொழிலாளருடைய கலாச்சாரம், நுகர்வோர் கலாச்சாரம் வேறு. எனவே நீங்கள் இதையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, எங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு அதன் பிறகு தான் டிஏ கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது.
பே கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி செய்யுங்க, சொல்கிற மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் வரலை. எனவே அதுவும் இந்த தடவை இந்த ஏஐசிபிஐனுடைய எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குன்னு ஒரு டிஐக்காக ஒரு அளவீடு ஏற்படலாம். இது ரெண்டாவது. அப்புறம் டிஏ என்னன்னு கேட்டால் நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்களா, அவங்க கேட்டுக்கிறது 6 மாதத்துக்கு கொடுக்காதீங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க கேட்டிருக்காங்க. அதுவும் நமக்கு என்ன பண்ணலாம், அது அளவீட்டுக்கு வரலாம். அது வந்து இந்த பே கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணப்படலாம். அடுத்ததாக லீவ், முக்கியமாக ஏன் லீவ். ஏன் லீவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து 18 வயசில் ஜாயின் பண்ணி 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாருன்னா அவர் சர்வீஸ் வந்து 42 வருஷம் ஆகுது. அவருக்கு கிடைக்கக்கூடிய ஏன் லீவு குறைஞ்சபட்சம் 1230 நாளாக இருக்கும். ஆனால் அவர் ரிட்டையர் ஆகும்போது 300 நாளைக்கு மட்டும்தான் பணம் வாங்க முடியுது. 300 நாளைக்கு மட்டும்தான் பணம் வாங்க முடியுது. ஊழியர் தரப்பு கோரிக்கை என்னான்னு கேட்டால், அதாவது 450 நாள் ஆக்கிறேன்னு. எப்படி இந்த 300ங்கிறத 450 நாள் ஆக்கிறேன்னு சர்வீஸில் இருக்கும்போதே 20 வருஷம் யார் சர்வீஸ் முடித்தாங்களோ அன்னை தேதியில் அவங்கள்ட்ட என்ன லீவ் இருக்கோ அதில் 50% பணமாக கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த பே கமிஷனில் இதுதான். அதுக்கப்புறம் அலவன்சஸ் வழக்கமாக வந்து இதனுடைய குவாண்டம் பேயினுடைய அளவு டிஏனுடைய அளவு வச்சு டிஏ, அப்புறம் என்ன சொல்லலாம், எஜுகேஷன் அலவன்ஸு, ஹாஸ்டல் சப்சிடி, அப்புறம் என்ன மைலேஜு, இது மாதிரி எல்லாமே மாறும். ஸோ அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். இதை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. முக்கியமாக ஹவுசிங்கில் இப்போவே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டோம், எக்ஸிசிட்டிக்கு 30%, ஒய்சிட்டிக்கு 20%, இசர்சிட்டிக்கு 10%. இதையும் கூட மாற்றணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குது. அது மாறலாம். அது தமிழரசு கூட அதை கேட்டார்கள் மாறலாம். இது அவ்வளோதும் பே சம்மந்தமானது. பென்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பென்ஷன் இப்போ என்னவா இருக்குது, ஒன்றிய அரசில் 9000, தமிழ்நாடு அரசில் 7850 இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க பே கமிஷனில், மினிமம் பென்ஷனுங்கிறது மினிமம் பே என்னவோ அதுதான். இப்போ இன்னை தேதியில் மினிமம் பேங்கிறது 7வது சம்பள கமிஷன் பிரகாரம் 18,000 இருக்கா, அந்த 18,000 தான் மினிமம் பென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் போய் 50% வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அந்த கோரிக்கைக்கு ஏதானும் வலுப்பெறலாம், உருப்பெறலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபேமிலி பென்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஊழியர் ரிட்டையர் ஆகி இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு 7 வருஷம் வரைக்கும் தான், அல்லது 67 வயசு வரைக்கும் தான் அவருடைய கடைசி சம்பளத்தில் 50% ஃபேமிலி பென்ஷனாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 30% தான் கொடுக்குறாங்க. எப்படி, ஒரு ஊழியர் ஓய்வு பெற்று இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவர் என்ன கடைசி சம்பளம் வாங்கினாரோ அதில் 50% பென்ஷனை கொடுக்குறாங்க, ஃபேமிலி பென்ஷனை கொடுக்குறாங்க. எத்தனை நாளைக்கு, 7 வருஷத்துக்கு, அதாவது இறந்து போனதுலேருந்து 7 வருஷத்துக்கு, அல்லது அவருக்கு என்னைக்கு 67 வயசு அடையாதோ அதுதான். கோரிக்கை என்னன்னா, சர்வீஸ்லேருந்து இறந்தவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன் என்ன பண்ணணும், 10 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஏஜ் பார்க்கக்கூடாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அவர் என்றைக்கு இறந்து போனாரோ அதுக்கு மறுநாள்லேருந்து 10 வருஷத்துக்கு என்ஹான்ஸ் ரேட்டு, அதாவது 50% கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் 30% கொடுக்குறது தான் கோரிக்கை. அதுக்கடுத்ததாக கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன். இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல கோரிக்கை வச்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு 1/1/2006 6வது பே கமிஷன் வர்ற வரைக்கும் கம்யூட்டேஷனுடைய அளவு 4% வட்டி கணக்கு பண்ணி தான் இருந்துச்சு. அதாவது நம்ம ஒருத்தர் 58 வயசில் ரிட்டையர் ஆகிறோன்னு வச்சுங்களேன், 59 வயசில் 10.46 இருந்துச்சு. 10.46 கம்யூட்டேஷன் வேல்யூ இருந்துச்சு. இதை என்ன பண்ணாங்க, 6வது பே கமிஷனில் வரும்போது 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு 60 வயசில் ரிட்டையர் ஆனால் அவருக்கு வந்து 8.14ங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. 8 சம்திங் கொண்டாந்துட்டாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டால் நிறைய அளவோட குறைஞ்சி போச்சு, கம்யூட்டேஷனுடைய அளவு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அடுத்ததாக இன்னொரு கால்குலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வரும்போது அவர் வந்து 11 வருஷம் சொச்சம் கட்டினாலே அந்த கம்யூட்டேஷன் வட்டியோட தீர்ந்து போகும். ஆனால் 15 வருஷம் பிடிக்கிறீங்க, அது சரியில்லைன்னு சொன்னாங்க. 12 வருஷமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நிலைக்குனுடைய ஒரு பரிந்துரை வந்து அங்கே போயிருக்கு, நிதியமைச்சகத்துக்கு போயிருக்கு. அதுவும் பரிசீலிக்கப்படலாம். அத்துடன் கூட ஊழியனுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டால் இந்த கம்யூட்டேஷன் வந்து 15 வருஷம் பிடிக்கிறது, அது 12 வருஷமோ அல்லது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியோ ஏதோ ஒன்று இருக்கலாம். அதுக்கு அடுத்து அடிஷனல் பென்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, 80 வயசானா அவங்களுக்கு என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ அதில் 20% அதிகம், அதில் 20% அதிகம் வித் டிஏ. அதே போல் 85 வயசு ஆகிட்டாங்கன்னா 30%, 90 வயசு ஆகிட்டாங்கன்னா 40%, 95 வயசு ஆகிட்டாங்கன்னா 50%, ஒருவர் 100 வயதை அடைவாரையானால் 100%. அதாவது என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த பென்ஷன் மாதிரி 2 பங்கு இப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைய நிலைமை. அதை என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் 65 வயசு ஆகிட்டா 5% கொடுங்க,
70 வயசு ஆகிட்டா 10% கொடுங்க, 75 வயசு ஆகிட்டுனா 15% கொடுங்க, 80 வயசு ஆகிட்டுனா நீங்கள் எப்போதும் உங்களுக்கு கொடுக்குறது மாதிரி 20% கொடுங்க. இது இந்த கோரிக்கை இருக்குது. இந்த கோரிக்கை வந்து நிலைக்குனுடைய பரிந்துரையில் தான் இருக்குது. ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணப்படும். கடைசியாக பார்த்தீங்கன்னா என்பிஎஸ். போன 7வது பே கமிஷனில் என்ன சொன்னாங்கன்னா நீதியரசர் ஏகே மாத்தூர், எங்களுக்கு இந்த என்பிஎஸ்ஸை பரிசீலிக்கணும்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை, அதனால் நாங்கள் அதை டச் பண்ணலன்னாங்க. எப்படி என்பிஎஸ்ஸை பரிசீலிக்க சொல்லி எங்கள்கிட்ட சொல்லலை, அதனால் நாங்களும் பரிசீலிக்கலன்னு சொன்னாங்க. இப்போதைய நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நிதியமைச்சத்தினுடைய செயலாளருடைய தலைமையில் என்பிஎஸ் பரிந்துரைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு 35லேருந்து 40%, 40லேருந்து 45% நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அதனுடைய ஃபைனல் வடிவம் வரலன்னு சொன்னால் அது பே கமிஷனுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் ஒதுக்கப்படுமே, ஆனால் என்பிஎஸ்ஸை பற்றி அவங்க பரிந்துரை கொடுக்கலாம். இதுதான் இப்போதைய நிலைமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷனில் கம்யூட்டேஷன் வாங்குறோம் இல்லையா, முன்னே 7/12/90க்கு முன்னே என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, அதாவது ஒருத்தர் என்னைக்கு ரிட்டையர் ஆனாரோ அன்னையிலேருந்து 15 வருஷம் ஆனால் அவர் கம்யூட்டேஷன் ஆன போர்ஷனை திருப்பி வாங்கிக்கலான்னு இருந்துச்சு. இது வந்து 7/12/90க்கு முன்னால் உள்ள நடைமுறை. அப்போ வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து கம்யூட்டேஷன் வாங்கணும், அமௌண்ட்டு நிறையா வந்தது. இப்போ 8% வந்த பிற்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே 15 வருஷம் தான் இருக்குது, ஆனால் என்னைக்கு ஒருத்தர் கம்யூட்டேஷன் வாங்கினாரோ அன்னையிலேருந்து 15 வருஷம்னு இருக்குது. ஸோ என்னைக்கு ரிட்டையர் ஒருத்தர் வந்து நிர்வாக காரணங்களால் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கூட வாங்கலாம், கம்யூட்டேஷன் ஃபேக்டர் மாறாது. ஆனால் வாங்கின தேதியிலேருந்து 15 வருஷங்கிறது மாறாது இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் மாற்றி அமைத்தால் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு காலத்தில் பெரும் உபயோகரமாக இருக்கும். இதெல்லாமே இந்த பென்ஷன் ஃபார்முலாவில் நம்ம தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசில் வந்து கடைசியாக அவர் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் சரி, அதாவது பென்ஷன் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வேலை பார்த்தா போதும். குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வேலை பார்த்தாலும் போதும். அவர் 42 வருஷம் வேலை பார்த்தாலும் பரவாயில்லை, அவர் என்ன கடைசி சம்பளம் வாங்கினாரோ அதில் பாதி. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாருங்கிற கணக்கு பார்க்குறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ஊழியர் வந்து எவ்வளவு கடைசி சம்பளம் வாங்கினாரோ அதில் 50% பென்ஷனாக கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் கடைசியாக 90,000 வாங்கினார்னு வச்சுங்க, அவர் சர்வீஸ் 20 வருஷம் தான் வச்சுங்க, அவருக்கு பென்ஷன் எவ்வளோன்னா 40,000 தான். ஏன்னா சர்வீஸ் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அங்கே 10 வருஷம் வேலை பார்த்தாலும் 40,000 தான். 90,000 வாங்கினவருக்கு 20 வருஷம் வேலை பார்த்தாலும் 40,000 தான், 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 40,000 தான், 10 வருஷம் வேலை பார்த்தாலும் 40,000 தான். காரணம், அவர் எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணாருங்கிற கணக்கை எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசில் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்பிடி லாஸ்ட் பே எவ்வளோ வாங்கினாரோ அது பை 2 வகுத்து எத்தனை அரையாண்டு. இப்போ 30 வருஷங்கிறது 60 அரையாண்டா, இப்போ 20 வருஷம் வேலை பார்த்துருந்தாரா 40 அரையாண்டா. ஃபார்முலா என்னன்னு கேட்டால் எல்பிடி பை 2 இன்ட்டு கம்ப்ளீட்டட் ஹாஃப் இயர் ஆஃப் சர்வீஸ், அதாவது நிறைவு செய்த அரையாண்டுகளுடைய எண்ணிக்கை டிவைடட் பை 60. இந்த ஃபார்முலா, இதன் பிரகாரம் அவர் 20 வருஷம் வேலை பார்த்தா அவருக்கு என்ன கிடைக்கும், 30,000, இவருக்கு 45,000. அவருக்கு 10 வருஷம் வேலை பார்த்தா என்ன ஆகும், 15,000. இங்கே 10 வருஷம் வேலை பார்த்தா 40,000. ஸோ இந்த சர்வீஸ் பீரியடை கணக்கில் எடுக்காமல் அங்கே பென்ஷன் தந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து சர்வீஸ் பீரியடை கணக்கில் எடுத்துக்கிறதுனால பென்ஷன் குறையுது. இது ஒரு பரிசீலனைக்குரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த நான் சொன்னோம் இல்லையா, இந்தியன் ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர் அசோசியேஷன், அவங்க ரொம்ப அருமையான பாயிண்டெல்லாம் சுட்டி காமிச்சு தான் இது வந்து அர்ஜென்ட்டாக நீங்கள் உடனே வைக்கணுன்னு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபி ஏறி இருக்குது, ஜிடிபி அதிகமாக இருக்குது, வரி வசூல் அதிகமாக இருக்குது, அதே போல் பணவீக்கம், அது விலைவாசினால் ஏற்படுற பணவீக்கம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-12 பாயிண்ட்டை சுட்டி காமிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பே கமிஷன் உடனே வைக்கணுன்னு இருக்காங்க. ஸோ இதற்கு மேலும் வந்து அரசு வந்து தாமதிக்கும்னு தோணலை, வச்சிடலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது தாமதம் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 4வது மாதம் தானே, எலெக்ஷன் அணியமாக அடுத்த மாதம் போகலாம். எலெக்ஷனில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. 1.5 வருஷம் ஆசைக்காலம் இப்போ 6வது மாதத்தில் சொன்னால் கூட 18 மாத கால அவகாசம் இருக்குது, அதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. 1-2 மாதங்கள் தாமதமாக அறிக்கை வந்தாலும் கூட அரசு அமல்படுத்தக்கூடும். அமல்படுத்துகிற தேதி 1/1/2026 தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னே வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போன 2014 7வது பே கமிஷன் என்ன பண்ணாங்க, 2014 எஃபெக்ட் கொடுக்கணும்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டி ஏறிச்சு. ஆனால் இப்போ டி அந்தளவுக்கு ஏறலை. நம்ம சொன்ன கணக்கு பிரகாரம் நம்ம வந்து 32% டி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறோம், 4% தான் ஏறணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன் பிரகாரம் பே கமிஷன் தேதியான 1/1/2026 கூட டிஏ 66% தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து இது வந்து 1/1/2026 அமலுக்கு வரலாம்.
அதன் பிரகாரம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னோம், 20% 25% கூட நமக்கு பணப்பலன் கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே கொடுத்தது 14.29, அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே கணக்கு போட்டிருக்கோம். இப்போ அந்த பழைய 26,000 குறைந்தபட்ச கோரிக்கை இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதாவது பே கமிஷன் பெனிஃபிட்டுங்கிறது 20லேருந்து 25% ஆகலாம். நம்ம சொன்னதை விட மேற்கொண்டு அதிகமான அளவு பணப்பலன் பெறலாம். இதுதான் இப்போதைய இது. அதற்கு வந்து தன்னுடைய முதல் நகர்வை ஒன்றிய அரசினுடைய ஊழியர் நலம் மற்றும் பயிற்சித்துறை ஆரம்பிச்சுட்டு செலவுத்துறைக்கு லெட்டர் போயிட்டு பரிசீலிக்க சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது பரிசீலனைக்குள்ளாகும். பே கமிஷன் வரும், நம்பலாம். நன்றி.